அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி எங்க குடும்பத்தை கலைச்சதே சாவித்திரி தான் அப்படின்னு ரகசியத்தை உடைச்ச ஜெமினி கணேசன் அவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடிகர் ஜெமினி கணேசன் அவங்களுடைய மகள் கமலா செல்வராஜ் அவங்க பேட்டி ஒன்றில் சாவித்திரி அவங்கள ஓப்பனா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே சாவித்திரி அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏழ்மையான குடும்பத்துல இருந்து சினிமாவுக்கு வந்து குறுகிய காலத்துல கதாநாயகியா உயர்ந்து முன்னணி நட்சத்திர நடிகையா பெயர் பெற்ற அவங்க வேகமா உயர்ந்தாங்களோ அந்த அளவுக்கு வேகமா வீழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில நிறைய சோக கதை இருக்குங்க. அவங்களோட வாழ்க்கைய வச்சு நிறைய விஷயங்கள் வந்து செய்திகள்லயும் பத்திரிகைகள்லயும் எழுதியிருக்காங்க. சாவித்திரி அவங்களுடைய வாழ்க்கை சினிமா துறையில இருக்க பல பேருக்கு பாடமா இருக்குன்னு கூட சொல்லலாம். சாவித்திரி அவங்க ஜெமினி கணேசன் அவங்கள காதலிச்சாங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவருக்கு இரண்டாவது மனைவி ஆனாங்க. சாவித்திரி அவங்க தன்னோட தந்தையை பிளாக்மெயில் செஞ்சதா ஜெமினி கணேசன் அவங்களுடைய மகள் கமலா செல்வராஜ் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க பேசும்போது சாவித்திரி அவங்க ஒரு நாள் கொட்டுற மலையில வந்தப்போ அவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தாலி கட்டி ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது. அவங்களுக்கு கையெழுத்து போட கத்து கொடுத்தாரு. கார் ஓட்ட சொல்லி கொடுத்து கௌரவமா வாழ வச்சாரு எங்க அப்பா. ஆனா அவங்க கல்யாணமாகி 2 பசங்க இருக்குன்னு தெரிஞ்சும் அப்பாவை காதலிச்சு பிளாக்மெயில் பண்ணி 15 வருஷம் எங்க வீட்டுக்கே வரவிடல. எங்க குடும்பத்தையே கழிச்சவங்க சாவித்திரி அப்படின்னு கரரா பேசியிருந்தாங்க. தொடர்ந்து பேசின அவங்க என்னோட தந்தையோட நடிச்ச நடிகை ஹீரோயின் எல்லாருமே வந்து அவரை காதலிச்சிருக்காங்க. இது போக ஏராளமான பெண்களும் காதலிச்சிருக்காங்க. அதுக்காக எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையா கொடுக்க முடியும். அவரு இறுதி வரை என்னுடைய அம்மாவை தான் காதலிச்சாரு. உண்மையா காதலிச்சாரு. அவரோட பாசம் எப்பவும் குறையவே இல்லை. குழந்தை ரோட்ல விளையாடிட்டு அம்மா கிட்ட வர்ற மாதிரி தான் எங்க அப்பாவும். அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான். அவரை போன்ற சிறந்த தந்தை யாருக்குமே கிடைக்காது. குழந்தைகளை நல்லா பார்த்துப்பாரு. சாவித்திரி அவங்களுடைய குழந்தைகளையும் நல்லா தான் வளர்த்திருக்காரு. சாவித்திரி அவங்க தெலுங்குல பிரபலமானவங்க. அவங்க வாழ்க்கை குடியால் சீரழிந்ததை ஏற்றிக்க முடியாம அனைத்து பழியும் அப்பா மேல போட்டுட்டாங்க. யாருக்கும் உண்மை தெரியாது. மகாநடி படம் வந்தப்ப கூட என்னுடைய அப்பாவை கொலைகார அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. என்னோட அப்பா அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே மதிப்பு கொடுப்பாரு. அம்மா தான் அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா சாவித்திரி அவங்க தான் எங்க வீட்டையே பிரிச்சுட்டாங்க. என் அப்பாவை திருமணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வேறு ஒருவரோட தொடர்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படி பல தவறுகளை அவங்க பண்ணியிருக்காங்க. இறுதியா தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சாவித்திரி அவங்கள பத்தி கமலா செல்வராஜ் அவங்க சொல்லியிருக்க வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா இதுதான் நடந்துச்சு, எங்க அழகான குடும்பத்தை பிரிச்சதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. இதை பார்த்த எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா ரொம்ப கோவம் வந்து இவங்க திட்டுறத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கூட ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு சிலர் திட்டி தாங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க.